வெல்கம் டு மதுரா கோச்சிங் ப்ராப்ளம் சால்விங் செஷன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸில் ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்குது. ஸோ அந்த செஷனுக்கு வந்து ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் வீடியோ மாதிரி தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸ் தான் கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸ்டேட் வேரியபிள் வெக்டர்னா என்ன, இன்புட் வெக்டர்ஸ் என்ன, அவுட்புட் வெக்டர்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸ் ஃபுல்லாகவே நம்ம மேட்ரிக்ஸில் டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ மீன் பை ஸ்டேட். சரியா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம டிஎஸ்பிலலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, தட் இஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் நம்ம என்ன உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்லாம் வந்து நம்ம கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டமுடைய நேச்சர் என்ன அதை பொறுத்து தான் வந்து நம்ம டைம் வேரியண்ட்டா இல்லை டைம் இன்வேரியண்ட்டா இதெல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் லீனியாரிட்டி நான் லீனியாரிட்டி எல்லாமே ஃபஸ்ட்டு சிஸ்டமுடைய நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்புட் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம சொல்ல போகிறோம். சரியா? அந்த நேச்சர் நான் சொல்கிறேன் இல்லையா, சிஸ்டமுடைய நேச்சர், அதை தான் இங்கே நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ சிஸ்டமுடைய ஸ்டேட்டை ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸை வச்சு, அதுவும் அந்த செட் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்புட் வேரியபிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு அவுட்புட் வேரியபிளாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு செட் ஆஃப் வேரியபிள் வச்சு அந்த செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதை பொறுத்து நம்ம சிஸ்டம் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே. நான் ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம் பாருங்க. The state of a dynamic system is the smallest set of variables and the knowledge of these variables at t equal to t naught, okay, together with inputs for t greater than or equal to t naught completely determines the behavior of the system at t greater than or equal to t naught. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த டி நாட்டுங்கிறது பர்டிகுலர் டைம் பீரியட், அவ்வளோதான். சரியா? அந்த டைம் பீரியடில் நம்மக்கிட்ட வந்து ஸ்மாலஸ்ட் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டோம். அண்ட் தென் நம்ம சிஸ்டமுடைய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் வந்து நம்ம சிஸ்டமுடைய ஸ்டேட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வாட் த சிஸ்டம் இஸ் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் அட் த பர்டிகுலர் டைம். சரியா? அந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம அந்த செட் ஆஃப் வேரியபிள்ஸும் பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ ஜென்ரல் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா த காம்பேக்ட் அண்ட் கான்சைஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிஸ்டம், ஓகே, கேன் பி டேர்ம்ட் ஆஸ் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஜென்ரலாகவே இந்த ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே நம்ம புக்கில் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். ஸோ தட் நம்ம ஆல்ரெடி சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபீட்பேக் பாத் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று படிப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிகேஷன்ல எல்லாம் ப்ரிடிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். அதில் வந்து குரூப் ஆஃப் டிலே எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த, அதாவது பாஸ்ட் சாம்பிள்ஸ் கொடுக்கும், அதை வச்சு நம்ம ப்ரெசன்ட் சாம்பிள்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காம்பேக்ட் அண்ட் கான்சைஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிஸ்டம் கேன் பி டேர்ம்ட் ஆஸ் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நான் அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஏன்னா வந்து இதெல்லாம் ஜென்ரல் தியரி, நமக்கு ஜென்ரலாக வந்து இதில் தியரி பேசிஸில் கேட்க மாட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளமுக்கு என்ன வேணுங்கிறதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்டேட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த ஸ்மாலஸ்ட் செட் ஆஃப் வேரியபிள்ஸ். Okay, so the smallest set of variables that determines the state of the system are known as state variables. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம சிஸ்டம் உடைய ஸ்டேட்டை நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வேணும், வித் தட் வேரியபிள்ஸ் நமக்கு இன்புட்ஸும் வேணும். சரியா? அட் த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டி ஈக்குவல் டு டி நாட்டில் தான் நம்ம சிஸ்டம் உடைய ஸ்டேட்டை டிட்டர்மைன் பண்ண போகிறோம், அதை டிஃபைன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஸ்மாலஸ்ட் செட் ஆஃப் வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம சீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பெடட் சி ஆகட்டும் இல்லை வந்து நார்மல் நீங்கள் சி லாங்குவேஜ்லேயே ஆகட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ குளோபல் வேரியபிள் என்ன, டெம்பரரி வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? புரியுதா? ஸோ அதை தான் வந்து இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ஸ்டேட் வெக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா n ஸ்டேட் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா செட் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்ட மாதிரி. சரியா? ஸோ n set of state variables will be called as state vector. புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட் வெக்டர் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸ் போகணும்,
ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டமுடைய ஸ்டேட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அது ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் த செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சிருக்கோம், அண்ட் தென் வந்து இன்புட்ஸ் வச்சிருக்கோம், அட் த பர்டிகுலர் டைம் t=t0 வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எதுக்காக நம்ம ஸ்டேட் வேரியபிள் மெத்தட் போகணும்? ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதாவது மெத்தட்ஸ் எல்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் வந்து நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம், நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல டோட்டலாக நம்ம வந்து ஒரு 5 யூனிட்ஸாக பிரிச்சுக்கலாம் இல்லையா? இதில் லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் பார்த்துருப்போம், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்போம், டைம் ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே நமக்கு 4 யூனிட்ஸ் கடந்து தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் வரோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ எதுக்காக நம்ம ஸ்டேட் வேரியபிள் மெத்தட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சிஸ்டமுடைய அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெத்தட் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? இன்னொரு அனலைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த கிளாசிக்கல் மெத்தட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடில் அனலைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் லோக்கஸ். ஓகே, அண்ட் தென் போலார் பிளாட், லைக்விஸ்ட் பிளாட், போடே பிளாட் ஞாபகம் இருக்கவங்களுக்கு இது எல்லாமே ஸ்டெபிலிட்டிலையும் வரும், ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ்லையும் வரும். சரிங்களா? ஓகேவா? ஓகே, நவ் ஸோ இந்த மெத்தடில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தட்லையும் ஒரு சிஸ்டமை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு செட் ஆஃப் அனலைசிஸ் என்னன்னு பார்த்தா தான் ஸ்டேட் வேரியபிள் மெத்தட். ஓகேவா? இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒய் வி ஆர் கோயிங் ஃபார் த ஸ்டேட் வேரியபிள் மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் ஆரம்பித்து நம்ம இந்த எல்லா பிளாட்ஸையும் பார்த்துருவோம் இல்லையா? கண்டிப்பாக இது எல்லாத்துலேருந்துமே கொஷின் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சரியா? ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இப்போ என்னென்ன லிமிடேஷன்ஸ் எல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தட் is only valid for LTI system, that is linear time invariant systems-க்கு மட்டும்தான் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கு தெரியும் இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா h(s) அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் லாப்லாஸ் டொமைனில். ஸோ h(s) = நம்ம y(s) / x(s)ன்னு கொடுப்போம். இந்த x(s) பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இன்புட் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? புரியுதா? ஸோ இங்கே ஸோ இந்த x(s) பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ r(s), அதாவது வந்து என்னென்னா இப்போ இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா? h(s) = y(s) / x(s) அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ x(s) இஸ் த இன்புட். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி வேலிட் ஃபார் LTI சிஸ்டம், தட் இஸ் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மட்டும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம கிட்ட டைம் வேரியன்ட் சிஸ்டமும் அந்த நான் லீனியர் சிஸ்டமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரியா? பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து நமக்கு டைம் வேரியன்ட் சிஸ்டம், அதாவது நீங்கள் இங்கே டைமில் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்ட் பார்க்கும்போது டைம் வேரியன்ட்னா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி டைம் இன்வேரியன்ட்னா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நமக்கு டைம் வேரியன்ட் சிஸ்டம். இதுக்கு நம்ம இன்புட் x(t) கொடுக்க போகிறோம். we are getting the output so that the system உடைய நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x(-t). சரிங்களா? புரியுதா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னா தேர் ஷுட் நாட் பி எனி டைம் ஸ்கேலிங். சரியா? அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ டைம் இங்கே நமக்கு டைம் ரிவர்சல் கொடுத்துருக்கோம் இல்லையா? இட்ஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டைம் ஸ்கேலிங். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இங்கே இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் x(18) இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், a = -1ன்னு போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் டைம் ரிவர்சல். சரிங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ இங்கே எனக்கு டைம் ஸ்கேலிங் வந்துருச்சு. கண்டிப்பாக இது டைம் வேரியன்ட் சிஸ்டமாக தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, நவ் யூ கோயிங் டு ஹேவ் அ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y(s) which is equal to x(-s)ன்னு சொல்லுவோமா? ஏன்னா டைம் ரிவர்ஸ் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா ஃப்ரீக்வன்சி டொமைனில். இது வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும் இல்லை லாப்லாஸ் ஆகட்டும் இசட் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்போம். சரியா? ஸோ டைம் டொமைனில் நமக்கு டைம் ரிவர்சல் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் அதே ரிவர்சல் அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y(s) / x(s), இதுதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்ம். h(s) = y(s) / x(s). இது போட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்ட் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நமக்கு இதை டிஃபைன் பண்ண முடியாது, இட்ஸ் அன்டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேனாட் பி கிவன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் டைம் வேரியன்ட் சிஸ்டம்க்கு. சரிங்களா? இதுவே எனக்கு நான் லீனியர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிகாஸ் ஆல்ரெடி வி டிஃபைன்டு தட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் த லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஓகேவா? நான் இப்போ என்ன பார்த்துட்டோம், டைம் வேரியன்ட் சிஸ்டம்க்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். சரியா? ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் லீனியர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நான் லீனியர் சிஸ்டம் இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன், x(t) = y(t) நமக்கு அவுட்புட் கிடைக்குது. y(t) த சிஸ்டம் நேச்சர் வில் பி x²(t). சரியா? இந்த ஸ்கொயர் வந்தாவோ ரூட் வந்தாவோ இது எல்லாமே நமக்கு இட்ஸ் கம்ஸ் அண்டர் நான் லீனியாரிட்டி.
ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டின்னு கொடுத்துட்டோமா. ஸோ ஒய் ஆஃப் எஸ் நம்ம வந்து இதுக்கு நம்ம இப்போ லாப்லாஸ் டொமைனில் எழுதணும் அப்படின்னா ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எஸ் தென் கன்வல்யூஷன் வித் எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதலாமா. பிகாஸ் வந்து இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது நமக்கு டைம் டொமைனில் மல்டிப்ளிகேஷன், ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வல்யூஷன். சரியா. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எஸ்னா வாட் இஸ் த ரிசல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அன்டிஃபைன்டு. ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ ஒன்லி ஃபார் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடை அப்ளை பண்ண முடியும். புரியுதுங்களா. ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ லீனியர் டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இன் கேஸ் யூ ஆர் ஹேவிங் எ சிஸ்டம் தட் இஸ் டூயிங் அ டிஃபரன்ஷியேஷன் ஆப்ரேஷன். Okay ma'am. So same if you are having a system that is doing integration operation. Okay ma'am. So ipo parungalem. So x of t will be the input and y of t will be the output and the system nature will be d by dt, that is the differentiated version of input. Okay, now you are going to have Laplace transform. Now y of s which is equal to, so உங்களுக்கு தெரியும் இல்லையா d by dt ன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா it's equal to s. ஓகேவா. ஸோ s into x of s அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ y of s divided by x of s will be s. okay, so we got the transfer function. சரிங்களா. ஸோ இன் கேஸ் ஆஃப் இன்டகிரேஷன்லையும் அதே தான். ஸோ y of s will be equal to, நமக்கு இன்டகிரேஷன் ஒரு டைம் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 1 by s. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை எஸ். ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ வி காட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, புரியுதா. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்க்கு. ஓகேங்களா. ஸோ நவ் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா that is the second limitation in transfer function based method. Okay, so it is only valid for single input single output system. Okay, but in case of state variable methods you can have multiple input multiple output system, that is MIMO க்கு நம்மளால state variable analysis கொடுக்க முடியும். சரிங்களா. ஆனா transfer function based methods பாத்தீங்க அப்படின்னா single input single output மட்டும் தான் valid. Okay, and it doesn't describe the internal state of the system. ஓகே. ஸோ இந்த இன்டர்னல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் என்ன, ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே. நவ் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் ஒன்லி த ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, நாட் ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் சேஞ்ச்டு when இன்புட் வேரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன டெஃபினேஷனுங்கிறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ZSR என்ன ZIR என்னங்கிறதுக்கு உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ நவ் ஸ்டேட் வேரியபிள் மெத்தடில் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடில் நம்ம என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டேட் வேரியபிள் மெத்தட்ஸில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வேலிட் ஃபார் லீனியர் non-linear time variant and time invariant systems. okay, so state variable methodல நம்ம non-linearக்கும் யூஸ் பண்ணலாம், time variantக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இங்கே மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் இட் ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் த இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, இந்த இன்டர்னல் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் த சிஸ்டம் கேன் பி டிஸ்கிரைப்டு. ஓகேவா, புரியுதுங்களா. அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ கிவ்ஸ் த ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ். ZSR என்ன ZIR என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் மெத்தட், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தட், அப்படி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. இப்போ வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன், இதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம புக்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ் இங்கே டாட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு டாட் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஈக்குவல். சரிங்களா. ஸோ எக்ஸ் டாட் விச் இஸ் ஈக்குவல் டு AX ப்ளஸ் BUன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி Y ஈக்குவல் டு CX ப்ளஸ் DU அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இங்கே ஒரு 8 காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி வந்து கிளியராக உங்களுக்கு நான் கீழே சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்னா என்ன, அந்த A என்ன, இந்த எக்ஸ்க்கு என்ன மீனிங், B என்ன, இங்கே U ரெண்டுமே இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங், அந்த D C
ஒய் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் டாட் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு இதற்கு ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா n cross 1 மேட்ரிக்ஸ் இது சரியா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸில் ஃபுல்லாகவே நம்ம மேட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம டீல் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கேபிட்டல் எக்ஸ் டாட் விச் இஸ் ஹேவிங் த ஆர்டர் ஆர் த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா n cross 1 மேட்ரிக்ஸ் ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஹேவிங் n cross n ஓகே. அண்ட் தென் இங்கே ஒரு கேபிட்டல் எக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு நமக்கு n cross 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு n cross 1 ஆர்டர் இருக்கா. ஸோ இதுலேயும் நமக்கு n cross 1 வரணும், இங்கேயும் நமக்கு n cross 1 வரணும் சரிங்களா. அப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேவா. ஸோ n cross n வரும். இங்கே கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு n cross 1 வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரோ காலம் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, ஃபஸ்ட் இருக்கிறது ரோஸு அண்ட் தென் செகண்ட் இருக்கிறது காலம்ஸ்ன்னு தெரியும் இல்லையா. இப்போது இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு காலமையும் இங்கே இருக்கக்கூடிய செகண்டில் இருக்கு இல்லையா இதனுடைய ரோவையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா வி காட் த ஆர்டர் புரியுதுங்களா. ஸோ இது நமக்கு கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ தட் இஸ் நமக்கு இந்த எண்ணும் இந்த 1 கிடச்சிருச்சா, அப்போ n cross 1 கிடச்சிருச்சு. இதுலேயும் அதே மாதிரி பாருங்களேன் BU இருக்கா, இங்கே n cross m அண்ட் தென் இங்கே m cross 1. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரோவையும் செகண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலமையும் செகண்டில் இருக்கக்கூடிய ரோவையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா n cross 1 கிடச்சிருச்சு சரியா. அதே மாதிரி y மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் த ஆர்டர் p cross 1 okay so which is equal to cx சொல்லுவோமா, இங்கே p cross n and then இங்கே n cross 1 okay and then இங்கே du சொல்லியிருக்கோமா, இங்கே p cross m and then m cross 1 சரியா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த மேட்ரிக்ஸில் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த x டாட் which is equal to ax plus bu இது ஒரு விஷயம் and then y equal to cx plus du ஓகேவா. ஸோ இங்கே இந்த எக்ஸ் டாட் சொல்லியிருக்கோம் இல்லையா இதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு n cross 1. இங்கே நம்ம எப்படி கேன்சல் பண்ணாலும் இதனுடைய இதுவும் இல்லை இதனுடைய இதுவும் வந்து நமக்கு n cross 1 தான் கிடைக்கணும். இந்த ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இங்கேயும் நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இட் மே பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பிகாஸ் நம்ம இங்கே n cross n கொடுத்துருக்கோம் இல்லையா, ரெண்டுமே ஈக்குவல் ரோஸ் ஈக்குவல் டு காலம்ங்கிறனால நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இன்கேஸ் இந்த பி மேட்ரிக்ஸும் வந்து n ஈக்குவல் டு m ஈக்குவல் டு ஒரு சேம் வேல்யூ இருக்குது அப்படின்னாக்கா யூ கேன் கால் திஸ் பி மேட்ரிக்ஸ் ஆஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா புரியுதா. அதர்வைஸ் வந்து நமக்கு இந்த எக்ஸ் யூ அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு காலம் மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும் சரிங்களா புரியுதா. ஓகே நான் ஸோ இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து டேட்டா டிரான்சிஷன் சொல்லுவோம். இது மேபி வந்து நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸாக கூட கிடைக்கலாம் சரியா. ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு புரியுது, இதோடைய மேட்ரிக்ஸோடைய ஆர்டர்ஸ் புரியுது, இது எப்படி கேன்சல் பண்ணாலும் நமக்கு இங்கே n cross 1 வரணும், இங்கே p cross 1 வரணுங்கிறது புரியுது, அவ்வளோதான் ஓகேவா. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நிமிஷம் இருங்களேன், இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா இங்கே கேபிட்டல் எக்ஸ் இதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் சரியா. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸோடைய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம n cross 1 அப்படின்னு சொல்லியிருக்கோமா, இதை நம்ம ஸ்டேட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இந்த கேபிட்டல் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஆர்டர் நமக்கு n cross 1ன்னு தெரியும். இந்த என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் சரியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் மேலே டெஃபினேஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ஸ்டேட் வெக்டர் சரியா. ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஹேவிங் த நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் இட் இஸ் ஹேவிங் த ஆர்டர் n cross 1 ஓகேவா. அண்ட் நவ் இப்போ வந்து நம்ம இதனுடைய டெஃபினேஷன் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டேட் வெக்டர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் இப்போ பாருங்களேன் த நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் சரியா. டிரான்சியன்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா, டிரான்சியன்ஸ் எப்போ வரும், நம்ம சர்க்கியூட்டில் ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் தட் இஸ் இண்டக்டர் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும்போது தான் டிரான்சியன்ஸ் வரும். இஃப் யுவர் நெட்வொர்க் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டிரான்சியன்ஸ் வராது சரியா, ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இனிஷியல் வேல்யூ ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் which is equal to order of the transfer function which is equal to order of the differential equation சரியா. இது எல்லாமே நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் தான். இதில் எந்த ஃபார்மேட்டில் கேட்டாலும் அது நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ எனக்கு n equal to 1 சரியா. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ கேபிட்டல் எக்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் n cross 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ n equal to 1ன்னு எடுத்துக்கிறீங்க
சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஒரு ஸ்டேட் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ n = 1 ஒரே ஒரு ஸ்டேட் வேரியபிள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சொல்லலாம் அப்படின்னா, ஸோ கேபிட்டல் எக்ஸ் 1 cross 1 because only one state variable is here. So 1 cross 1 which is equal to small x 1 cross 1 அவ்வளோதான். ஓகே, in case if you are having two state variables, for example x1 x2 ன்னு சொல்லிட்டு two state variables இருக்குது அப்படின்னா capital X, that is the state vector matrix which is having the order 2 cross 1 which is equal to x1 x2 because இது rows columns தானே நமக்கு. ஸோ 2 rows இருக்கு, ஒரு column இருக்கு. ஓகேங்களா, புரியுதா? ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 x3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேபிட்டல் எக்ஸ் தட் இஸ் த ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஹேவிங் த ஆர்டர் 3 cross 1 which is equal to x1 x2 x3. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் வெக்டர் சொல்லியாச்சு அண்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ் பற்றி சொல்லியாச்சு. சரிங்களா, புரியுதா? ஸோ இது எங்கே சொல்லியிருக்கோங்க? ஸோ கேபிட்டல் எக்ஸ், சரியா, இதனுடைய ஆர்டர் n cross n which is equal to axன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரியா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் டாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் டேர்முக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ அந்த மேட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் டாட் விச் இஸ் ஹேவிங் த ஆர்டர் n cross 1, ஓகே, விச் இஸ் termed as differential state vector. Okay, so capital X மட்டும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா it defines the state vector matrix and X dot கொடுத்திருந்தாங்க அப்படின்னா it defines the differential state vector. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இதுக்கு ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா n cross 1. ஓகே, ஸோ இந்த n பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள்ஸ். சரியா? பிகாஸ் இட் இஸ் அ டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வெக்டர் தானே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த n வந்து நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு n = 2ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அதாவது x1 x2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேபிட்டல் எக்ஸ் டாட் நமக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோமா. ஸோ அப்போ 2 டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படி நம்ம சொல்லணும். சரியா? ஏன்னா 2 ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னா அது ஸ்மால் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 2 டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ 2 cross 1 அப்படின்னா there are 2 differential state variables. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? x1 dot x2 dot அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, புரியுதா? ஸோ நமக்கு 2 rows இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டாட் ஒரு டாட் இருந்ததுன்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் x1 அப்படின்னு சொல்லி மீனிங். சரிங்களா? ஸோ x1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் x1 கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த ஸ்மால் x1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா it defines state variable, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டாட், இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஈக்குவல் டு x1 டாட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள். சரியா? இந்த டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள்ஸோட கலெக்ஷன் தான் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் u. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேபிட்டல் எக்ஸ் பார்த்துருக்கோம், கேபிட்டல் எக்ஸ் டாட் பார்த்துருக்கோம், ஸ்டேட் வெக்டர் பார்த்தாச்சு, டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வெக்டர் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ கேபிட்டல் யூ பற்றி பார்க்கலாம். சரியா? ஸோ விச் இஸ் ஹேவிங் த ஆர்டர் m cross 1 which is termed as input vector matrix. ஓகேவா? ஸோ யூங்கிறது இன்புட் வெக்டர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இட் இஸ் ஹேவிங் த ஆர்டர் m cross n ன்னு சொல்லியாச்சு, வேர் m இஸ் த நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ லிமிடேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு சிஸ்டமில் சொன்னோம். ஸோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா? ஆனால் நம்ம ஸ்டேட் வேரியபிள் அனலைசிஸ் சொல்லும் போது இது வந்து இட் இஸ் வேலிட் ஃபார் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இன் கேஸ் யூ ஆர் ஹேவிங் சிங்கிள் இன்புட், இஃப் யூ ஆர் ஹேவிங் m = 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டேர்ம்ட் as small u. Okay, so capital U matrix which is the input vector matrix and இங்க வந்து நமக்கு 1 cross 1 வரும் because we are having a single input. சரியா? அப்போ small u போட்டுட்டு நம்ம 1 cross 1 அப்படின்னு சொல்ல போகிறோம். in case you are having multiple input, for example m = 2, so 2 number of inputs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். so capital U 2 cross 1 which is equal to u1 u2 ன்னு சொல்லுவோம். in case you are having 3 inputs அப்படின்னா u1 u2 u3, 3 rows are there, 1 column is here. ஓகேங்களா, புரியுதா? ஸோ திஸ் இஸ் இன்புட் வெக்டர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபார் மல்டிபிள் இன்புட். ஓகே, அண்ட் அவுட்புட் வெக்டர் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா y. சரியா? ஸோ கேபிட்டல் y which is equal to p cross 1. okay, where it is termed as output vector matrix and this p represents number of output variables. ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட், அதே மாதிரி மல்டிபிள் இன்புட் பார்த்துட்டோம். இப்போ மல்டிபிள் அவுட்புட் பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அவுட்புட் வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சிங்கிள் அவுட்புட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே P ஈக்குவல் டு 1 வருமா? ஸோ P ஈக்குவல் டு 1 அப்படின்னா சிங்கிள் அவுட்புட் which is termed as small y. ஸோ கேபிட்டல் Y 1 cross 1 which is equal to y. ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்குது. இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் 2 அவுட்புட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ y1 y2 அப்படின்னு சொல்லிட்டு 2 அவுட்புட் இருக்குது அப்படின்னா கேபிட்டல் Y 2 cross 1, 2 number of rows and 1 number of column. ஸோ இங்கே y1 y2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது ஸ்மால் y1 y2. ஓகேவா? ஸோ இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் 3 அவுட்புட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கேபிட்டல் Y மேட்ரிக்ஸ் which is having the order 3 cross 1 and then இங்கே y1 y2 y3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, அவுட்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. சரியா? அடுத்தது சிஸ்டம் மேட்ரிக்ஸ். சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அந்த ஸ்டேட் வெக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அடுத்தது இன்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அடுத்து அவுட்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம சிஸ்டம் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏ அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பிகாஸ் ஹியர் ரோஸ் ஈக்குவல் டு தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இட் மஸ்ட் பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ கேபிட்டல் ஏ which is having the order n cross n, so which is termed as system matrix. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவிங் n ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் இல்லையா 2 cross 2ன்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு A11 A12 A21 A22ன்னு சொல்லுவோம். இன்கேஸ் 3 cross 3 அப்படின்னா A11 A12 A13லேருந்து A33 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம சிஸ்டம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பி மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ ஞாபகம் இருக்கா, இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம இன்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அதாவது இன்புட் வெக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அவுட்புட் வெக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம பிங்கிறது இன்புட் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இட் கிவ்ஸ் அ ரிலேஷன்ஷிப். சரியா? அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே n cross mன்னு கொடுத்துருக்கோமா, அதாவது நம்பர் ஆஃப் இன்புட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான் இந்த பி மேட்ரிக்ஸ். சரியா? நான் வந்து உங்களுக்கு நான் ஜென்ரலைசேஷன் போட்டே சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இங்கே இதனுடைய ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா n cross m அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். n ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து 2. சரியா? m ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு சிங்கிள் இன்புட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், B2 cross 1 சொல்லலாமா. ஸோ 2 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், 1 காலம் இருக்கும். ஸோ B1 B2ன்னு சொல்லலாம். இன்கேஸ் n ஈக்குவல் டு 3, அதாவது 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குறோம் அப்படின்னா 3 cross 1 அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் வந்து நமக்கு n ஈக்குவல் டு 2 m ஈக்குவல் டு 2. சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, AX ப்ளஸ் BUன்னு நான் சொல்லும் போது அந்த பிக்கு வந்து n cross mன்னு இருக்கும். இன்கேஸ் n ஈக்குவல் டு m ஈக்குவல் டு த சேம் வேல்யூ அப்படின்னா திஸ் பி மேட்ரிக்ஸ் மே பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ கேபிட்டல் B 2 cross 2 which is equal to B11 12 21 22. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. நான் ஸோ இது வந்து பி மேட்ரிக்ஸ். இட் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ். சரிங்களா? அடுத்தது சி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா P cross n. okay, which is termed as output matrix, and in the n அப்படிங்கிறது number of state variables and this P represents number of output. Okay, so it gives the relationship between number of output variables and state variables. சரிங்களா? புரியுதா? ஓகே. நான் ஸோ இது வந்து ஜென்ரலாகவே ஒரு ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் சொன்னேன் இந்த சி இல்லை டி இதில் வந்து ஏதோ ஒன்று ரோ மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஸோ n ஈக்குவல் டு 2 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அண்ட் p ஈக்குவல் டு 1 அப்படின்னா சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம். சரியா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு C1 C2 கிடைக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு P தானே சொல்லியிருக்கோம். அப்போ 1 cross 2 கொடுக்கும்போது 1 நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் 2 நம்பர் ஆஃப் காலம்ஸ். சரிங்களா? அண்ட் n ஈக்குவல் டு 3 அப்படின்னா நமக்கு 3 நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துடும், 1 நம்பர் ஆஃப் ரோ வரும். சரிங்களா? புரியுதா? ஓகே. நான் இதே வந்து நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கூட இருக்கலாம். பிகாஸ் n ஈக்குவல் டு p ஈக்குவல் டு த சேம் வேல்யூ இருந்ததுன்னா சி மேட்ரிக்ஸ், தட் இஸ் த அவுட்புட் மேட்ரிக்ஸ் மே பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இட் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இன்புட் என்ன, நம்பர் ஆஃப் இன்புட் என்ன, நம்பர் ஆஃப் அவுட்புட் என்னங்கிறதுக்கு தான் நம்ம ரிலேஷன்ஷிப் சொல்ல போகிறோம். தட் இஸ் யுவர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ இதில் m ஈக்குவல் டு 1 p ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் m ஈக்குவல் டு 2 அண்ட் தென் p ஈக்குவல் டு 2 அப்படின்னா நமக்கு 2 நம்பர் ஆஃப் இன்புட் அண்ட் தென் 2 நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் நமக்கு மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டம். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இதையும் நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நான் ஜென்ரலைசேஷன் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய ஜென்ரலைசேஷன் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ஐ எம் ஹேவிங் எ சிஸ்டம்.
ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு நான் இன்புட் கொடுக்க போகிறேன், அவுட்புட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஹேவிங் n நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ n நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ், இதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமுடைய மேட்ரிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தானே சிஸ்டம் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம், இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ n cross n. ஓகேவா. ஸோ அடுத்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஸ்மால் எக்ஸ் போட்டுட்டு வந்து நம்ம n cross 1 அப்படின்னு சொன்னோம். சரிங்களா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அது வந்து நம்ம ஸ்டேட் வெக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சைடு வரும். சரியா. ஸோ இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூ மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம். சரியா. ஸோ இன்புட்டில் வந்து நம்ம m நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்ன்னு சொன்னோமா, இதை வந்து நம்ம ஒரு வெக்டர் மேட்ரிக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா யூ மேட்ரிக்ஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா p நம்பர் ஆஃப் அவுட்புட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து y அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இங்கே p cross 1, அதே மாதிரி இங்கே m cross 1. சரிங்களா புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் வந்து n அப்படின்னு சொன்னோம். இதனுடைய ஸ்டேட் வேரியபிள் வெக்டர் இருந்தது. ஸோ இங்கே கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சிஸ்டமுடைய மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது இன்புட் சைடு வரீங்க, இங்கே யூ வரும். அவுட்புட் சைடு வரீங்க, இங்கே ஒய் வரும். சரியா. அடுத்தது இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கும் இன்புட்டுக்கும் சரியா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது பி மேட்ரிக்ஸ். அண்ட் தென் இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அவுட்புட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது சி மேட்ரிக்ஸ். சரியா. அண்ட் வாட் இஸ் டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும், தட் இஸ் m நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்க்கும் b நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது டி மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ ஒரு சிஸ்டமுடைய நேச்சரை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோமா. ஓகேவா. ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த டிரான்சிஷன் வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. சரிங்களா புரியுதா. ஓகே நவ் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தேன் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் ப்ளஸ் டியூ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் இந்த டி அதாவது டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்கிறது. ஒரு வேளை அது ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா. இதில் எது ஜீரோனாலும் நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. இங்கே சி ஜீரோ அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த சி டேர்ம் வராது. இங்கே நம்ம டி ஜீரோங்கிறதுனால டி டேர்ம் போடலை. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நம்ம டி ஜீரோன்னு என்ன மீனிங் அப்படின்னா தேர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். அதை தான் மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் உங்களுக்கு எழுதியிருக்கேன். சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெரிவேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஸ்டேட் மாடல். சரியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரியா. ஸோ நமக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிட்டோம் இல்லையா டைம் டொமைனில். ஸோ கேபிட்டல் எக்ஸ் டி. சரியா. ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டீனா என்ன மீனிங்க ஞாபகம் இருக்கா. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்மால் எக்ஸ் சொல்லியிருந்தோம் ஸ்டேட் வெக்டர்னு, இது டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வெக்டர். ஓகேவா. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேவா. ஸோ கேபிட்டல் எக்ஸ் டாட் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி இன்டூ யூ ஆஃப் டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி இன்டூ யூ ஆஃப் டி. ஓகேவா. இதெல்லாம் டைம் டொமைனில் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த போத் சைட்ஸ். ஓகே. ஸோ எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு டிஃபரன்ஷியல் டேர்ம் அப்படின்னா நம்ம எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் பி இன்டூ யூ ஆஃப் எஸ். அதுக்கு அடுத்தது ஒய் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் டி இன்டூ யூ ஆஃப் எஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை இந்த சைட் கொண்டு வந்துடுறோம், எல்ஹெச்எஸ் சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ யூ ஆஃப் எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆஃப் எஸ் காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ தட் யூ வில் பி ஹேவிங் எஸ் ஐ மைனஸ் ஏ. சரியா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ யூ ஆஃப் எஸ். ஓகே. இப்போ நமக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு இது இந்த சைட் கொண்டு வரும்போது நமக்கு இன்வர்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ எஸ் ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ பி இன்டூ யூ ஆஃப் எஸ். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் ஆஃப் எஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஆஃப் எஸ் நமக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சரியா. ஸோ ஒய் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ்க்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் டி இன்டூ யூ ஆஃப் எஸ். ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த யூ ஆஃப் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். சரியா. ஸோ காமனாக வெளியில் எடுத்துட்டு இங்கே டினாமேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை யூ ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ எஸ் ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ பி ப்ளஸ் டி. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு டேர்ம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா. ஸோ மேட்ரிக்ஸில் படிக்கும்போது இன்வர்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் டிவைட் பை டிட்டர்மினன்ட். சரியா. ஸோ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் ஏ டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் ஏ. சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. சரிங்களா. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு.
புரியுதுங்களா? ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புக்கில் வந்து இந்த டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்துக்கணும். சி மேட்ரிக்ஸ் எது, இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எது, பி எது, டி எது, இது எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே now. ஸோ இப்போ என்ன ஒரு டெஃபினிஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மாடல் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் நாட் யூனிக். ஓகே, பட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்டைன்டு ஃப்ரம் இட் ஹேஸ் டு பி யூனிக். சரிங்களா? ஸோ யூனிக் ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒவ்வொன்று தான் இருக்கணும். இட் சுட் பி யூனிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல் ஆஃப் சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெல் ஆஃப் SI minus A which is equal to 0 அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஞாபகம் இருக்கா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் போல்ஸ் யூ ஹேவ் டு ஹேவ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நம்ம இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் SI minus A which is equal to 0 சொல்கிறோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? நவ் we are going to have the state transition matrix. ஸோ இப்போ என்ன பார்த்தோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ஃப்ரம் த ஸ்டேட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டேட் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஈக்குவேஷன். ஸோ கேபிட்டல் X டாட் தட் இஸ் த டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டர் which is equal to A into X plus B into U, Y equal to CX plus DU. ஓகே, ஸோ இப்போ நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். அதே தான் பண்ண போகிறோம் வித் கன்சிடரிங் இனிஷியல் கண்டிஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இது இனிஷியல் கண்டிஷன்ஸ். பிகாஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உடைய டெஃபினிஷன் நமக்கு தெரியும் இல்லையா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் வித் 0 இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரியா? இப்போ வித் கன்சிடரிங் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது S into X of S minus X of 0 which is equal to A into X of S plus B into U of S. அதே தான் நம்ம இங்கே இந்த இதுக்கும் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே S into X of S minus X of 0 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த AXஐ வந்து இந்த சைட் கொண்டு வந்துட்டு X of 0 இந்த சைட் கொண்டு வந்துடுறீங்க. சரியா? ஸோ இந்த X டேர்மில் ஒரு சைட் கொண்டு வந்துடுறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ S into X of S minus A into X of S which is equal to X of 0 plus B into U of S. சரியா? இதில் என்ன பண்ண போகிறோம், X of S காமனாக எடுத்துட்டு SI minus A which is equal to X of 0 plus B into U of S ன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த டேர்மை இந்த செட் கொண்டு வந்துடுறீங்க. சரியா? ஸோ கொண்டு வந்துட்டு எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா SI minus A the whole inverse into X of 0 plus SI minus A the whole inverse into B into U of S. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம psi of s அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இல்லைன்னா pi of s ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ SI minus A the whole inverse அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு நீங்கள் டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நம்ம pi of t அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ pi of t equal to Laplace inverse of this matrix. ஓகேங்களா? புரியுதா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த e⁻at வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. சரியா? ஸோ ஃபார் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம இந்த U of S சொல்கிறோம் இல்லையா, அது இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது நமக்கு என்ன ஆகிடும்னா, இந்த X of S ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் U of S 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த X of Sல வந்து இந்த டேர்ம் மட்டும்தானே இருக்கும். ஸோ pi of S into X of 0 மட்டும் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதனுடைய டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா X of t equal to phi of t into X of 0. சரியா? இதை ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதனோட டைம் டொமைன் ரெப்ரசன்டேஷனோட முடிச்சிடறோம். அடுத்தது நம்ம ஸ்டேட் வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டரில் AX plus BUன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கேயும் நம்ம U equal to 0 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ எனக்கு AXன்னு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகே now. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த phi of t இருக்குது பார்த்தீங்களா, மேலே நம்ம வந்து லேப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டேர்மை வந்து நம்ம e to the power of at அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம லேப்லாஸ் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு? ஸோ x of t equal to e to the power of at, கேபிட்டல் AT into X of 0. சரியா? ஸோ pi of tக்கு பதிலாக e to the power of at அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது pi of tங்கிறது என்னதுங்க, லேப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் SI minus A the whole inverse கொடுத்துருந்தோம் இல்லையா, இதனுடைய வேல்யூ தான் e⁻at நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு நான் வாட் இஸ் ஸ்டேட் அண்ட் தென் டெஃபினிஷன், அதனுடைய எக்ஸ்பிரஷன், எப்படி வந்து ரெப்ரசன்டேஷன் எழுதுறது, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் யூ வில் பி ஹேவிங் அ கிளாரிட்டி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ கொஷின் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா, இது எல்லாமே இந்த
வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பை பை, தேங்க்யூ.